சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு, ஆதாரத்தோட இருக்கு, வெளியிட வச்சிடாதீங்க அப்படின்றாங்க. இல்ல முதல்ல வெளியிட வேண்டியதானே. ஆனா அதை செய்யாம வந்து மேஜல் இருக்கு, எடுக்க வச்சிடாதீங்க, திறக்க வச்சிடாதீங்கன்னா மிரட்டுறதுக்காக அதை ஆயுதமா பயன்படுத்துறாரா? குழந்தைகளுக்கு வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து நான் மோதிரம் போடுவேன் அப்படிங்கிறதா என்ன புரட்சிகரமான திட்டமா? யாரு கேட்டா? அரசு மருத்துவமனைக்கு தரமா இருக்குன்னா தாராளமா வர போறாங்க. அதுக்கு மோதிரம் போடணும். நீங்க மோதிரத்தை போட்டு இந்த பக்கம் போனா அவன் கழட்டி அடமானம் வச்சிருவான், இல்ல வித்துருவான். அதான் நடக்க போகுது. லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் வந்து லீமா ரோஸ், அவங்களோட சொத்து மதிப்பு வந்து தனிப்பட்ட சொத்து மதிப்பு 1040 கோடி, குடும்ப சொத்து மதிப்பு 6000 கோடி. 6000 கோடி சொத்து மதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கு இலவச மகிழ்ந்து. ஆனா எப்ப விழுதுன்னா ஜூன் மாசம் 22ஆம் தேதி, ஏறக்குறைய 40 நாட்கள் முதலமைச்சரோட தனிச்சர் நியமிக்கப்பட்ட விவகாரத்துல 40 நாட்கள் அரசாணை மறைச்சு வைக்கப்பட்டது. என்ன வெளிப்படைத்தன்மை இருக்கு? திமுக சார்பில் இருந்து நாங்க ஊழல் பண்றோம், அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்னு தாவேகா கிட்ட கேக்குறாங்க சார். அதுக்கு அமைச்சர் ஆதவர்ஜுன் என்ன சொல்றாங்கன்னா, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைக்கிள்ல வந்தவங்களாம் இன்னைக்கு யார் யார் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க, பங்களா வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஊழல் பண்ணவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்கள் மத்தியில ஒரு ஆதாரமா, அதாவது இதுதான் ஆதாரமா இருக்கு, மக்கள் பார்க்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வழக்கமான லாவணி கட்சியர் தான். அதாவது பொதுக்கூட்டங்கள்ல இல்லை வந்து மற்ற தளங்களில் பேசுகிறப்ப மேம்போக்காக பேசிட்டு போயிடலாம். ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப அப்படி பேசக்கூடாது. ஆனால் மேம்போக்காக தான் பேசுகிறார். இப்போ தமிழக அரசுகளில் தான் லஞ்ச ஒழிப்பு துறையெல்லாம் வருது. விஜய் பேசுகிறப்ப வந்து நான் வந்து மக்கள் வரி பணத்தை தொட்டவங்களை விட மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் பார்த்தா வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் யார் யார் ஊழல் செஞ்சாங்களோ அந்த ஊழல் பேர்வழிகளை, ஊழல் பெருச்சாளிகளை வந்து இன்னைக்கு தாவேகா சேர்த்து வச்சுருக்காரு. தாவேகாங்கிற கட்சி வந்து ஒரு அப்பழுக்கற்ற அமைப்போ இல்லை வந்து ஒரு நல்லாட்சி தரணும், ஒரு நேர்மையான நிர்வாகம் தரணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. இந்த 3 மாத காலத்தில் ஒரு கருத்துராக்கம் செய்யப்படுது, இங்கே லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் ஜனநாயகன் படம் வந்து வர்றப்போ கள்ளச்சந்தையை தான் அதிலே வந்து டிக்கெட்டை விற்றாங்க. அதனால் தாவேகாவும் திமுகவும் மாறி மாறி லாவணி கச்சேரி பாடுறாங்களே ஒழிய 2 அமைப்புகளுமே வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் இல்லை. இந்த பக்கம் தாவேகா பார்த்தா கடந்த காலங்களில் அதிமுக வந்து ஊழல் பண்ண ஊழல் பேர் வழி விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற ஆட்கள் பூரா இங்கே இருக்காங்க. இப்போ திமுக ஊழல் கட்சினா திமுகவை சேர்ந்தவர் வந்து ஜெகத் ரட்சகன். அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர். அவரோட மகன் வந்து இப்போ தாவேகா இருக்கார். அந்த நிதி முறைகேடு வழக்கில் அப்பா மகன் 2 பேர் தான் சிக்கிச்சதில்லை. அப்போ ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நேர்மையான ஆளா, அவர் பின்புலம் என்னன்னு பார்த்தா அது தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து சட்டசபையில் கவன ஈர்ப்புக்காக, இந்த ஊடக வெளிச்சத்துக்காக நம்ம பேச்சு வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படணுங்கிறதுக்காக பேசுகிற பேச்சானுடைய இது ஒன்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சு இல்லை. 3 துறை சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு, ஆதாரத்தோட இருக்கு, வெளியிட வச்சிடாதீங்க அப்படின்றாங்க. இல்லை முதல்ல வெளியிட வேண்டியதானே. முதல்ல ஆதாரம் இருக்குது, ஊழல் நடந்திருக்கு, 3 துறைகள்னா லஞ்ச ஒழிப்பு கொடுத்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நடவடிக்கையை பாய்ச்சுங்க, அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் வந்து மேஜல் இருக்குது, எடுக்க வச்சிடாதீங்க, திறக்க வச்சிடாதீங்கன்னா அப்போ இது மிரட்டுறதுக்காக அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறாரா? அப்போ இது எப்படி பார்த்தாலும் ஏற்படுது இல்லையே. முதல்ல வந்து அது வந்து ஊழல் செஞ்ச கோப்புகள் கிடையாது, வழக்கமாக ஆண்டுதோறும் வந்து தணிக்கை செய்யப்படக்கூடிய கோப்புகள்ங்கிறாங்க. ஒருவேளை விஜய் சொல்கிறது போல் அது ஊழல் செஞ்ச ஆதாரம், அதற்கான தரவுகள், அதற்கான தகவல் அப்படின்னா அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் வழக்கு போடலாம், சிறைப்படுத்தலாம், கைது செய்யலாம். எதையுமே செய்யாமல் திறக்க வச்சிடாதீங்கன்னா ஒருவேளை திமுக வந்து தாவேகாவோட ஒத்தி சென்று போகுது, உடன்பட்டு போகுது, மோதல் போக்கை கடைபிடிக்காமல் போகுதுன்னா நீ திறக்காமல் வச்சுருவீங்களா? அப்போ அதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தலாமா? அப்போ இந்த பேச்சே வந்து பார்க்குறப்ப வந்து திரைப்படத்தில் ஒரு காட்சி பார்க்குறது போல் பார்க்குற நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசவே கூடாது, அதுவே தவறாச்சு. 15,000 கோடி வந்து நாங்க ஊழல் இருந்து இது பண்ணி அது மேம்போக்கா சொல்றாங்கம்மா, மேம்போக்கா சொல்றாங்க. 15,000 கோடியை வந்து நாங்க மீட்டிருக்கோம், எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. எந்த துறையில எவ்வளவு கோடி எடுத்தாங்க அதெல்லாம் ஆதாரப்பூர்வமா எதுவுமே சொல்லலையே. இப்ப விஜயே பேசுறப்ப தேர்தல் பரப்புரையும் போது இங்க ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து கட்சிக்காரங்களுக்கு 10 விழுக்காடு போயிடும், 20 விழுக்காடு வந்து ஸ்டாலின் சார் குடும்பத்துக்கு போயிடும். அதை போகாம தடுத்துட்டாலே நல்லா நிர்வாகம் பண்ணலாம், நிதி நிர்வாகம் வந்து பிரச்சனைலாம் போகும், அதே போல் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலாம், காசு இருக்குது அப்படின்னு பேசல. இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு காசு இல்லை அப்படிங்கிற பழைய பல்லவியே அதே ராகத்தை பாருங்க. தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன்னு தெரியும், கடன்னு தெரிஞ்சு தான் பல வாக்குறுதிகளை தாவேகா கொடுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிமுக விட இலவச கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வந்து தாவேகா கொடுத்துச்சு.
அதுவும் தேவையில்லாத ஒரு அறிவிப்பு. இப்போ என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து நான் மோதிரம் போடுவேன் அப்படிங்கிறத என்ன புரட்சிகரமான திட்டமா, ஒரு மாற்றத்துக்கான திட்டமா, வறுமை ஒழிப்பு திட்டமா, ஏழ்மை ஒழிப்பு திட்டமா? யார் கேட்டா? நீங்கள் அது கேட்டால் வந்து அரசு மருத்துவமனைகளில் வந்து வைத்தியம் பார்க்க வைக்க நாங்கள் கொண்டு வர்றோங்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள் தரமாக இருக்குன்னா தாராளமாக வர போகிறாங்க. அதுக்கு மோதிரம் போடணும். நீங்கள் மோதிரத்தை போட்டு இந்த பக்கம் போனால் அவன் கழட்டி அடமானம் வச்சுருவான், இல்லை விற்றுருவான். அதெல்லாம் நடக்க போகுது. அப்போ வாழ்க்கை சூழலில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாத வெறும் கவர்ச்சிகரமான திட்டம். இப்போ பேருந்துகளில் எல்லா பேருந்துகளையும் இலவசமாக கொடுங்க, பெண்கள் பயணிக்க அப்படின்னு எந்த பெண்கள் போராடினாங்க? எந்த பெண்கள் அமைப்பு கோரிக்கை வச்சுச்சு? பெண்கள் கேட்டு போராடுறத வந்து பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துங்க, மது இல்லாத, போதைப் பொருட்களின் புழக்கம் இல்லாத ஒரு சமூகத்தை படைங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கு எதையும் செய்யாமல் பொதுவாக வந்து நான் வந்து பெண்களுக்காக பண்ணுறேன், இலவச பேருந்து இது பண்ணுறேன்னா, அப்போ முழுக்க தேர்தலை கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, அவங்க வந்து நாங்கள் வந்தோம்னா வந்து பயிர் கடனை தள்ளுபடி செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. கொடுத்த வாக்குறுதி ஒன்று, இன்றைக்கி செயலாக்கம் பண்ணுறது வேற ஒன்று. நாங்கள் வந்தோம்னா 200 அலகு மின்சாரம் இலவசம் அப்படின்னாங்க. அன்னைக்கு கொடுத்தது ஒன்று, இன்றைக்கி செயலாக்கம் பண்ணுறது ஒன்று. இப்படி கொடுத்ததே அவங்க நிறைவேற்றலை. கேட்டால் நிதி நிர்வாகம்ங்கிறாங்க. அப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெளிவாக தெரியும். நீங்கள் தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையில் முகப்பு பக்கத்தே இருக்குது 10 லட்சம் கோடி கடன். 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறப்ப எதுக்காக இந்த கவர்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்தீங்க? ஏன்னா தாவேக்கா ஆட்சிக்கு நீங்கள் நம்பலை. அதனால் மேடையில் உதாரணம் விட்டீங்க, வாய்க்கு வந்து அள்ளி அளந்து விட்டீங்க, என்னென்னமோ பேசுனீங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6 6 எரிவாயு உலைக்கான காசை வந்து நாங்கள் வங்கி கணக்கில் செலுத்தோம்னாரு. இன்றைக்கி பார்த்தா 3 எரிவாயு உலை அப்படின்னு அதை மாற்றுறாரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னு அறிக்கையில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா தகுதி வாய்ந்த குடும்பம் அப்படிங்கிறாங்க. என்ன தகுதின்னு பார்த்தா ஆண்டு ஒன்றுக்கு 21,000 ரூபா. ஒரு குடும்பம் சம்பாதிச்சாலே 2 பேர் வேலைக்கு போனால் மாதம் 10,000 பார்த்தா 20,000 வந்துடுது. அப்போ 21,000 சம்பாதிச்சாலே அந்த குடும்பத்துக்கு எரிவாயு உலைக்கான அந்த மானியம் கிடையாது வந்துடுது. அதே சமயத்தில் இதுக்கு வருமான உச்சவரம்பு உண்டு. ஆனால் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போ லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் வந்து லீமா ரோஸ், அவங்களோட சொத்து மதிப்பு வந்து தனிப்பட்ட சொத்து மதிப்பு 1040 கோடி, குடும்ப சொத்து மதிப்பு 6000 கோடி. 6000 கோடி சொத்து மதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கும் இலவச மகிழ்ந்து அந்த கார் உண்டு. அங்கே எந்த வருமான உச்சவரம்பும் கிடையாது. மாதம் வந்து 1,80,000 ரூபா சம்பளம் வாங்குகிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இலவசமாக கார் வழங்கப்படும். ஆனால் 21,000 ரூபா மாதம் சம்பாதிச்சா, குடும்பமே சம்பாதிச்சா, அந்த குடும்பத்துக்கு எரிவாயு உலைக்கான மானியம் கிடையாது அப்படிங்கிறது என்ன மாதிரி நிர்வாக முறை? அப்போ இதில் வந்து இந்த லஞ்சம் ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு, லஞ்சம் ஊழலை ஒழிப்பீங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும், வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லையே, எங்கேயுமே இல்லையே. முதலமைச்சரோட தனிச்செயலர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் வந்து மே மாதம் 12ஆம் தேதி நியமிக்கப்படுறார். ஆனால் எப்போ விழுதுன்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி, ஏறக்குறைய 40 நாட்கள் முதலமைச்சரோட தனிச்செயலர் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் 40 நாட்கள் அரசாணை மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. என்ன வெளிப்படைத்தன்மை இருக்கு? காவிரி சிக்கல்ல கர்நாடகாவுக்கு விஜய் போறாரா இல்லையான்னு யார் சொன்னா? கர்நாடகாவுக்கு விஜய் போறாரு சொன்னது டி.கே. சிவகுமார். இல்ல வரல, பயணம் ரத்து சொன்னது யாரு? அதுவும் டி.கே. சிவகுமார். அப்ப எதுவுமே வெளிப்படையா நீங்க அறிவிக்கப்பட்டீங்களே, வெளிப்படைத்தன்மை சுத்தமா கிடையாது. அந்த கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வ தகவலே பகிரப்படாது. தகவல் அப்படின்னு ஊடகங்களில் செய்தி கசியும். அப்ப நம்மளே யுகமா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்ப வெளிப்படைத்தன்மையே கிடையாது இங்க. அதனால் இவங்க நேர்மையான, அப்பழுக்கற்ற, உண்மையான மக்களுக்கான ஆட்சியெல்லாம் தரப்படுறதில்லை. அதனால இதில் லஞ்ச ஊழல்லாம் நாங்கள் ஒழிக்கிறோங்கிறதுல வெறும் கண் துடைப்பு, ஒரு பேச்சு. இந்த 3 மாத காலத்தில் பேசப்படுதில்லை. 3 மாத காலத்தில் வந்து லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்க, ஊழலை ஒழிச்சிட்டாங்கன்னு. இங்கே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார் செந்தில் பாலாஜி, நீங்கள் இன்னைக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க. அதை தாண்டி தாவே காத்திரப்ப என்ன சொல்கிறாங்க, இது வந்து 2011லேருந்து 15 ஆண்டா இருக்குங்கிறாங்க. 15 ஆண்டா இருக்குன்னா ஏன் போன ஆட்சியில் தான் அது இருந்துச்சுன்னு சொன்னேன். அதிமுக ஆட்சியே இருந்துச்சு, திமுக ஆட்சியே இருக்குது, இப்போ அப்படி சொல்ல வேண்டியதானே. ஆனால் போன ஆட்சி தான் தொடங்கப்பட்டது போல ஒரு கருத்து வாக்கம் செஞ்சீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க, ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேருந்து 15 ஆண்டா இருக்குதுங்க. அதை அவ்வளோ குறைக்க முடியல. இங்கே வந்து விவசாயிகிட்ட வந்து அங்கே 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்னீங்க, இப்போயும் வாங்கப்படுது. அப்போ குறைந்தபட்சமான எதுவுமே மாற்ற முடியலையே. அப்போ என்ன நிர்வாகம், மக்களுக்கான நிர்வாகம்? ஒன்றும் இல்லையே. லஞ்சம் உள்ள ஒழிச்சிட்டங்கிறதுலாம் கருத்து வாக்கம், ஒரு ஊடக கட்டமைப்பு நம்ப வைக்கிறது. போதையை ஒழிக்க முடியாது, அதுக்கு நேரம் வேணும், இன்னும் கால அவகாசம் வேணுங்கிறாங்க. ஆனால் ஊழலை மட்டும் இப்படி ஒழிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து பொய், புரட்டு, புழுகு, கட்டுக்கதைகள். இப்போ விஜய் அவர்கள் பிஎம் ஆக போறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆக. அதாவது எந்தவித உழைப்பும் இல்லாமல் விஜய் முதலமைச்சராக உட்காந்துட்டார்.
அதாவது தேர்தல் கால உழைப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஐயா அண்ணா வந்து 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சியை பிடிச்சார். 18 ஆண்டு கழிச்சு ஆட்சியை பிடிச்ச தருணத்தில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சதுன்னா இந்தியாவிலே வந்து அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக தான். அண்ணா வந்து வென்றாரு, காமராசர் தோத்தர்றாரு. காமராசர் சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெறல. அண்ணா வந்து அப்படி மெதப்பலை வந்து நான் தோக்கடிச்சிட்டேன், காமராசரை வீழ்த்திட்டேன், காமராசர் வந்து நாடறியப்பட்ட தலைவர், அவரை ஒன்று நான் படித்தேன் அப்படின்னு நினைக்கல. அண்ணா வந்து வானொலியில் அந்த செய்திகளை கேட்குறாரு, வெற்றி பெறக்கூடிய செய்திகளை கேட்குறப்ப அண்ணாவோட முகம் மாறுது, சோகமாகுது. அவர் சொல்கிறார், அண்ணா நாம் இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்ட பிறகு நாம் வந்து ஆட்சியை பிடிச்சிக்கலாம், நம்ம குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் அந்த தேர்தலில் திமுக ஜெயிக்கணும் கூட அவங்க நம்பலை. ஏன்னா அந்த தேர்தல் காலத்தில் திமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. தென் சென்னை மக்களவைக்கு தான் அண்ணா போட்டி போட்டார். அப்போ முதலமைச்சர் வேட்பாளரே இல்லாமல் தான் அந்த தேர்தல் காலத்தை வந்து அவங்க வந்து வந்தாங்க. அப்போ 18 ஆண்டு காலம் மிகப்பெரிய போராட்டங்கள், கருத்து பரப்புரைகள், களப்பணிகள், செயல்பாடுகள்னு மிக வீரியமாக இயங்கி 18 ஆண்டு காலம் கழித்து ஆட்சியை பிடிச்சப்போ இது போதுமான காலகட்டம் இல்லைன்னாரு அண்ணா. ஆனால் இங்கே தாவேகா தொடங்கப்பட்டு 2.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி காலத்தில் திமுகவுக்கு தான் எத்தனை போராட்டம் பண்ணாங்க, எத்தனை களங்களில் போய் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போராட்டம் 45 நிமிஷம். இங்கே தம்பி அஜித்குமார் கொலை செய்யப்பட்டப்ப ஒரு ஆர்ப்பாட்டம் 45 நிமிஷம். விஜய் ஒரு 4 நிமிஷம் பேசினார். அவர் போன ஒரே ஒரு களம் பரந்தூரில் போய் 20 நிமிஷம் பேசினார். மற்றபடி போராடக்கூடிய தன்னெழுச்சியாக போராடக்கூடியவங்களை போய் பார்க்கவும் இல்லை, இவர் போராட மக்களை அடித்தட்டவும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க போய் கருத்து பரப்புரை செய்யவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் காலத்தில் நீங்கள் நரேந்திர மோடி அமித்ஷா எடுத்துக்கோங்க, நமக்கு 100 விழுக்காடு முரண்பாடு உண்டு, எதிர்ப்புறவு உண்டு. ஆனால் மோடி அமித்ஷாவும் தேர்தல் காலத்தில் நாடு முழுக்க பரப்புரை செய்வாங்க, வீரியமாக உழைப்பாங்க, கட்சிக்காக, வெற்றிக்காக. அப்படி தேர்தல் கால உழைப்பை கூட இங்கே வந்து விஜய் போடலை. நீங்கள் தேர்தல் பாதை இல்லாத ஐயா கி வீரமணி, திராவிட கழக தலைவர், அந்த வீரமணி வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, 93 வயதை கடந்த போது கூட தொடர்ந்து 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியாக பரப்புரை கொண்டார். அப்போ தேர்தல் பாதை இல்லாத வீரமணி கூட பரப்புரைங்கிற ஒன்று செய்தார். இப்படி பரப்புரைக்கு வராமல் இருந்த ஒரு கூட்டம்னா தாவேகா. கட்சி தலைவர் வந்து மொத்தமாக 30 தொகுதி கூட பரப்புரைக்கு போகல. 234ல் 30 தொகுதி கூட பரப்புரைக்கு போகல. இது முதல் செய்தி. கட்சிக்காரன் போடா, கட்சி வேட்பாளர் போடா, அவன் திமுக அதிமுக காசு வாங்கிட்டு பல பேர் பதவி உட்காந்துட்டான். அப்போ தேர்தல் கால உழைப்பை போடாத, இங்கே வந்து வழக்கு வாங்காத, கைதாகாத, சிறைக்கு போகாத, ஊடகங்கள் சந்திக்காத, பல இன்னல்களை, நெருக்கடிகளை, அடக்குமுறைகளை எதிர்கொள்ளாத ஒரு கட்சி, அந்த கட்சியின் தலைவர் வந்து குறுகிய காலத்தில் ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா, உழைப்பே இல்லாமல் உச்சாணி கும்புக்கு போகிறாங்கன்னா, அப்போ இவ்வளவு எளிதா தமிழ்நாட்டோட முதலமைச்சர்கள் இவ்வளவு எளிதா அப்படின்னு ஒரு மிதப்பு வந்துடுது. ஜெயலலிதா மேட்சை கூட அவங்ககிட்ட ஆணவம் இருக்கும், அகம்பாவம் இருக்கும், திமிர்த்தனம் இருக்கும். ஆனால் அதிமுக காரங்கிட்ட இருக்காது, 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட இருக்காது. ஆனால் இங்கே விஜய் தொடங்கி கடைக்கோடி தொண்ட வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஆணவம், அகம்பாவம், மிதப்பு. ஏன்னா உழைப்பு இல்லாமல் அதிகாரத்தில் பார்த்துட்டாங்க. அதனால் முதலமைச்சர் பதவி இவ்வளோதானா, இது போதாது, நம்ம பிரதமர் ஆகிடுவோம். அதாவது 543 பார்லமெண்ட் தொகுதி இருக்குது. மோடியே வந்து பெரும்பான்மை இல்லாமல் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்காரு. இதில் தென்னக மாநிலங்களில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரின்னு தென்னக மாநிலங்களில் தாவேகா பரப்புரை செஞ்சு முழுமையாக வெற்றி பெற்றால் கூட இந்தியாவில் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கலாம், ஆட்சி தேர்தலில் பங்கு வைக்கலாம், இதான் நிலைமை. அப்படி இருக்கிறப்ப கலை யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு இவங்க வந்து பிரதமருக்கு கனவு காண்றாங்க. இங்கே முதலமைச்சராக என்ன சாதிச்சிங்க? முதலமைச்சராகி சட்டமன்றத்துக்குள்ள எழுப்புகிற கேள்விக்கு போக சொல்ல முடியல. இப்போ உள்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? உள்துறை வந்து முதலமைச்சர் விஜய் கட்டுப்பாட்டில் இருக்குது. உள்துறைக்குள்ளே வந்து சட்ட ஒழுங்கு வருது. சட்ட ஒழுங்கு மோசமாக்குனா எந்திரிச்சு போக சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்களில் எந்த துறை சார்ந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு போக சொல்லணும். ஆனால் முதலமைச்சரோட துறை சார்ந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ஒன்று நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன். ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அவரால் பேச முடியாது. ஏன்னா அவர் சுயமாக சிந்திச்சு பேச முடியாது. அவருக்கு வந்து தாள் எழுதி கொடுத்தா தான் பேச முடியும். அப்போ இந்த லட்சணத்தில் இருக்க ஒருத்தர் கொண்ட பிரதமர் நாற்காலில் அமர வச்சா என்ன நடக்கும்? அப்போ உழைப்பே இல்லாமல் விளம்பதி உயரத்துக்கு போனதுனால மிதப்பாக இருக்குது. அதனால் ஒரு கருத்து உருவாக்கம். எப்படி ரீல்ஸ் போட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சோமோ அதே போல் வட இந்தியாவில் ரீல்ஸை போட்டு 2014 வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி வந்து இந்தியாவோட பிரதமராக மாறுறார்.
அப்போ ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது. குஜராத் மாடல் வளர்ச்சி பெற்ற மாநிலம், குஜராத்தில் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குது, மின்மிகை மாநிலம், லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, அங்கே கோடிக்கணக்கான ரூபா வந்து சேமிக்கப்பட்டிருக்கு, சிறப்பான நிர்வாகம் இருக்குது, இந்தியாவை வல்லரசா மோடி மாற்றுவார், அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்னு கடுமையான கருத்துவாக்கம் செய்யப்படுது. ஆனால் களத்தில் போய் குஜராத்தில் போய் பார்த்தா வறுமை, ஏழ்மை, வாடகை தாய்மார்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய நிலம்னு வேற மாதிரி இருக்குது. அப்போ குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் அப்படின்னு இந்தியா முழுக்க நம்ப வச்சு எப்படி மோடி ஆட்சி பிடிச்சாரோ அதே போல நீ ரீல்ஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு, லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரு, ஊழலை ஒழிச்சிட்டாரு, சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறாருன்னு நம்ப வச்சு ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சிட முடியாதான் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அதுக்கு வாய்ப்பு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து திருமாவளவன் வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடு தொடங்கினாங்க சார். அதாவது தமிழ் தேசியம்னாலே நாம் தமிழர் கட்சி தான் ஞாபகம் வரும். ஆனா அவர் ஏன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு? நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் விதத்தில் அல்லது நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற நோக்கத்தில் தான் மாநாட்டை கூட்டினார். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம்னா தனித்தமிழ்நாடு காட்டால் தான் தமிழ் தேசியம், நீங்கள் தமிழ் தேசிய கட்சி இல்லைன்னு. ஆனால் அவர் வந்து நாங்கள் தனித்தமிழ்நாடுலாம் கேட்கல, நாங்கள் மாநில உரிமையோடு மாநில சுயாட்சியோடு கூடிய தமிழ் தேசியம் பேசுகிறோம். அந்த மாநாடு போடப்பட்டது நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க. ஆனால் அங்கே ஒரு சூழல், ஒரு அசாதாரணமான சூழல், ஒரு விபத்து ஏற்படுற சூழல், அதெல்லாம் மாநாட்டில் பேச முடியாமல் மாநாட்டை முடிச்சுட்டு போயிட்டார். அதில் வந்து ஒன்று செஞ்சார், கூட்டணி தாவேக்காவோட கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிட்டார். தாவேக்கா வந்து முதல்ல ஆர்எஸ்ஸோட பிள்ளை அப்படின்னு யோசிச்சார். திரும்ப தேர்தல் முடிவு வந்த பிறகு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இருந்த வாக்குகள் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான வாக்குகள் நிலைப்பாட்டை மாற்றினார். திரும்ப ஒரு இடத்துல வந்து இல்லை ஆர்எஸ்எஸ் பிள்ளைங்கிற விமர்சனம் அப்படியே இருக்குது, நாங்கள் ஆதரவு தர்றது வந்து ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகனாரு. திரும்ப அமைச்சர்களை அங்கே வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சார். இப்போ மறுபடியும் கூட்டணி அப்படின்னு போயிருக்காரு. இப்போ கூட்டணி அப்படின்னு இருக்காங்க. இப்போ வன்னியரசு வந்து சமூக நீதித்துறை அமைச்சர், அந்த துறைக்கு வந்து சமூக நீதித்துறை. ஆனால் சமூக நீதித்துறைங்கிற அந்த அந்த சொல்லாடல் பொருந்தாது அப்படின்னு ரவிக்குமார் சொல்கிறாரு, திரும்பவும் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஆட்சியாளத்தில் பங்கு வந்தால் அங்கே மாற்றணும்னாங்க, அந்த துறை சார்ந்த பேரையை மாற்ற முடியலையே. இப்போ இந்த தாவேக்காவோட 3 மாத ஆட்சி காலம், இந்த 3 மாத ஆட்சி காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு? வேங்கவேலில் வந்து சிபிசிடி கட்டுப்பாடுலாம் இன்றைக்கி இருக்குது வழக்கு. அந்த வழக்கை வந்து இவங்க திரும்ப தொடங்கி அல்லது மாற்றி அதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணத்தை, நீதியை பெற்று தரலாம். 3 மாத காலத்தை எந்த நகரமும் இல்லையே. வேங்கவேலி கொடுத்து விஜய் அறிக்கை கொடுத்துருந்தாரு, இப்போ ஒரு நகரம் இல்லையே. அதே போல் மேல்பாதியில் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து போக முடியல. இப்போ தாவேக்கா வந்த பிறகு இங்கே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்கு கூட்டு போயிருக்காங்களா? அதுவும் இல்லை. இங்கே சேலம் உதயத்தூரில் அண்ணன் அம்பேத்கர் சிலை 2021ஆம் ஆண்டு வந்து அது அமைக்கப்படுது, நிறுவப்படுது. கால் மேலே கால் போட்ட சிலை, அதனால் ஒரு சாரா இழுத்து வைக்கிறாங்க. இழுத்து வைக்கிறதால சிலையை 5 ஆண்டு நிலமா திறக்காமல் திமுக அரசு அப்படியே போட்டு வச்சிருச்சு. இப்போ சிலையை திறந்துக்கிட்டு போராடுறாங்க. அந்த போராட்ட காலத்தில் 15 பேருக்கு மேலே வந்து கைது செய்யப்பட்டு செயல்படுத்த போகிறாங்க. அம்பேத்கர் சிலை இந்த நொடி வரைக்கும் திறக்கப்படுது. இந்த பக்கம் விருதுநகர் பக்கம் பறைச்சேரின்னு ஒரு கிராமத்தில் ஒரு பகுதிக்கு பேர் பறைச்சேரி. பறைச்சேரின்னு ஆவணங்கள், அரசு ஆவணங்களில், சான்றுகளில் குறிப்பிடப்படுது அப்படின்னு அந்த மக்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டோம், நாங்கள் தேர்தல் களத்தை வந்து புறக்கணிக்காமல் இருக்கிறாங்க. கடைசியாக போய் அங்கே சண்முகம் பார்க்குறாரு. அந்த கோரிக்கையை வந்து முதலமைச்சரான விஜய்கிட்ட போய் தலைமைச் செயலகத்தை வைக்கிறாரு, பறைச்சேரியில் ஊர் பேரை மாற்றணும்னு. அவர் கோரிக்கை வச்சு 1 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் மாற்றலை. சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றலை திமுக அரசு. இப்போ திமுக முடிஞ்சு தாவேக்கா வந்து சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இந்த கூட்டத்தொடரில் இயற்றணுங்கிறாரு. வன்னியரசு இயற்றலை. சாதிவாத கணக்கெடுப்பு நாங்கள் வந்தால் எடுப்போம் அப்படின்னு தாவேக்கா சொல்லிச்சு. ஆனால் தாவேக்கா வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு எடுத்த பிறகு தான் நாங்கள் எடுப்போங்கிறாங்க. மத்திய அரசு எடுத்த பிறகு நீங்கள் எடுக்கணும், அதான் அந்த தகவல் இருக்குமே, அந்த தகவல் இருக்குமே. அப்போ ஆட்சியாட்டில் பங்குங்கிற முழக்கத்தை பிரதானமாக வச்சாங்க. ஆட்சியாட்டில் பங்கு வகித்த பிறகு என்ன மாற்றத்தை நிகழ்த்திருக்காங்க? பொது சமூகத்துக்கோ இல்லை ஒடுக்கப்பட்ட ஆதி குடிகளுக்கோ என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு? ஒன்றும் இல்லையே. அப்போ திருமாவோட அரசியல்ங்கிறது என்னன்னு புலப்பட்டு போச்சு. இன்னும் சொல்ல போனால் திருமாவை வந்து ஒரு அறிவுத்தளத்தில் ஒரு முக்கியமான ஆளுமையாக பார்த்தாங்க. ஆனால் திருமா வந்து ஒரு வழக்கமான சந்தர்ப்பவாதி அப்படிங்கிற மாதிரி தோணிச்சலாரு. பரந்தூர்ல வந்து விமான நிலையம் வராதுன்னு விஜய் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கு வந்து திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பரந்தூர்ல விமான நிலையம் வரலன்னா தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும், அதுக்கு ஆதவர்ஜனா G2 மாப்பிள்ளைக்காக பரந்தூர் அது வழக்கமான அவங்களுக்கு இடையான இந்த லாவணி கச்சேரி தான், அதில் ஒன்றும் இல்லை.
நமக்கு வந்து பரந்தூரில் வந்து வானூர்தி நிலையம் அமைக்கப்படக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் உலகளாவிய சிக்கல், உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 நாட்டுக்கு இடையான போர், ரஷ்யா உக்ரைன் போர், அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு போர், அது இல்லை. மாறாக காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் தான் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கு. அடுத்த நூற்றாண்டில் அந்த உலகம் சந்திக்க போகிற ஒரு பேராபத்துன்னு சொல்லலாம். மிதமிஞ்சிய மழைப்பொழிவு, மிதமிஞ்சிய வெள்ளம், மிதமிஞ்சிய வறட்சி, அதீதமான பனிப்பொழிவு எல்லாமே சமகாலத்தில் வருது. நம்ம சமகாலத்தில் வந்து பல புயலை பார்க்குறோம். இங்கே மழை வெள்ளம் அப்படின்னாலே புயல் மழை வெள்ளமாக தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு அசாதாரணமான சூழல் வந்து வந்திருக்குது. அப்போ உலகம் முழுக்க வந்து நாட்டோட தொழில் கொள்கையை, நாட்டோட பொருளாதார கொள்கையை எல்லாத்தையும் இயற்கையை மையப்படுத்தி அமைக்கணும் அப்படிங்கிற குரல்கள் வந்து ஒலிக்குது. அதனால் இங்கே வந்து வளர்ச்சி அப்படிங்கிறத தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு சுருக்கிறாங்க. வளர்ச்சி என்பது தொழில்துறை மட்டும் இல்லை, விவசாயத்துறையில் வந்து நம்ம வந்து உணவு தானியம் ஈட்டினாலும் அதுவும் வளர்ச்சி தான். இப்போ பரந்தூரில் வானூர்தி அமைக்கிறோம்ங்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையோட வெள்ளத்தோட தாங்குத்திறன் வந்து மிக குறைவாக இருக்குது. இப்போவே ஒரு மழைப்பொழிவுக்கு தாங்க மாட்டேங்குது, வெள்ளமாக மாறிடுது, வடிகால் இல்லை. நீங்கள் அந்த பக்கம் மேற்கு பக்கம் வந்து அந்த பக்கம் மழைப்பொழிவு இருக்குது. இப்போ நீங்கள் பரந்தூரில் வானூர்தி அமைக்கப்பட்டால் சென்னை மேலும் வெள்ளக்காடாக மாறும் அப்படிங்கிற எச்சரிக்கை சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இயற்கைக்கு பெரிய ஆபத்து இருக்குது, பெரிய அழிவு இருக்குது. இதில் தொழில்துறை வளர்ச்சியை விட இயற்கை வள பாதுகாப்பு தான் முதன்மையானது. அப்போ அந்த அடிப்படையில் பரந்தூரில் வானூர்தி நிலையம் வந்து அமைக்கிற திட்டத்தை கைவிட்டதை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் இப்போ கையகப்படுத்திய 40 விழுக்காடு நிலங்களை என்ன செய்ய போகிறோங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லலை. அமைச்சர் கீர்த்தனா சொல்கிறாங்க தொழில் திட்டங்கள் கொண்டு வருவோங்கிறாங்க. அப்போ தொழில் திட்டம்னா என்ன? தொழிற்பேட்டை, தொழிற்சாலை. அப்போ அது வந்தாலும் விவசாயம் பாதிக்கப்படும் தானே. அப்போ அது என்ன மாற்றம் இருக்குது? அப்போ அதில் தாவேக அரசுக்கு ஒரு புரிதல் இல்லை. அப்போ இயற்கை தான் முக்கியம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா, விவசாயிகள் தான் முக்கியம் முடிவெடுத்துட்டாங்கன்னா, அதே போல் அந்த பக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதியில் வந்து மேல்மாங்கிற பகுதி, அந்த களத்தில் போராடியவர் தான் விவசாயி அருள் ஆறுமுகம். அவர் தான் திருவண்ணாமலையில் தாவேக்கான் சார்பாக போட்டிட்டவர். அந்த போராட்ட காலத்துக்கும் ஆதரவுலாம் போயிருக்காரு. அப்போ அங்கே தொழில்பேட்டை விரிவாக்கத்துக்காக நிலம் கையகப்படுத்தப்படுது, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அங்கேயும் அந்த கைவிடணும். இங்கே தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் இப்போ உதாரணம் சொல்லணும்னா வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் வந்து வாய்மேடுங்கிற பகுதி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகாமையில் வந்து பெருகவாண்டாங்கிற பகுதி போன்ற இடத்துல வந்து சோலார் மின்தடங்கள் அமைக்கிறாங்க. அதில் வந்து நன்சை நிலங்கள் பாதிப்படையுது, அவங்க போராடுறாங்க. அப்போ இந்த நிலங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டு விவசாயியோட வாழ்வாதாரமும் வாழ்க்கை சூழலும் வந்து தக்க வைக்கப்படணும். இது என்னென்னா எல்லாத்தையும் கடந்து அந்த பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள், அந்த கிராம மக்கள் வந்து எனக்கு வேண்டாம், தொழில்துறை வளர்ச்சி வேண்டாம்னா வேண்டாம் தான். அவங்களோட விருப்பத்துக்கு, அவங்களோட உடன்பாட்டுக்கு நீ மாறா வந்து வலுக்கட்டாயமாக வளர்ச்சிங்கிற பேரில் ஒரு திட்டத்தை உட்புகுத்த முடியாது. வலுக்கட்டாயப்படுத்தி அங்கே ஒரு காவல் நிலையத்தை உருவாக்கி போகிறவங்க வரவங்கெல்லாம் கண்காணித்து உளவுத்துறை வந்து குறிப்பிடுத்து அவங்கள கைது பண்ணி அவங்கள முடக்கி அவங்களோட விருப்பத்துக்கு மாறா நிலத்தை வந்து கையப்படுத்தக்கூடாது. அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகு இல்லை. அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த மண்ணின் மக்கள் விருப்பங்கிறது எங்கள் வாழ்விடத்தை, விவசாய நிலத்தை நாங்கள் தரமாட்டோங்கிறாங்க, எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த பரந்தூர் வானூர்தி நிலையத்துக்காக அவங்க கிராம சபை தீர்மானம் போட்டிருக்காங்க. இங்கே தமிழக சட்டசபை தீர்மானம் போடப்படுது, ஆளுநர் மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இங்கே குரல் ஒலிக்குது. அதே சமயத்தில் உள்ளாட்சியில் தீர்மானம் போடுறாங்கல்ல எங்களுக்கு வேண்டாம்னு. அப்போ அதுக்கு மதிப்பிடிக்கணும்ல. அப்போ எப்படி பார்த்தாலும் பரந்தூரில் வானூர்தி நிலையம் வந்து அமைக்கப்படாத உறுதிப்பாட்டை கொடுத்தது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதுக்கு ஒரு தெளிவு வேணும். இப்போ கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போகிறாங்கிற அதை பற்றி தெளிவாக சொல்லலை. அதே போல் தமிழ்நாடு முழுமைக்கும் இயற்கையை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் அது எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தணும். ஏன்னா நாட்டின் வளர்ச்சி என்பது இயற்கையை அழிச்சிட்டு நாட்டின் வளர்ச்சியை வந்து சாத்தியப்படுத்த முடியாது. அதான் இயற்கையோடு ஒத்தி சிந்து போய் தான் வளர்ச்சியை சாத்தியப்படுத்தணும். தொழில்துறை வளர்ச்சி வேண்டாம்னு சொல்லலை, இயற்கையை அழித்து ஒரு தொழில்துறை வளர்ச்சியை வந்து உருவாக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் வேளாண் துறை, தொழில்துறை, அப்புறம் வந்து போன்றவை வந்து ஒன்று கொண்டு இணைஞ்சது தான். ஏன்னா இங்கே தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரித்து கொடுப்பதே வேளாண் துறை தான். அப்போ வேளாண் துறை, தொழில்துறை, சேவைத்துறை எல்லாம் ஒன்றுக்கு தொடர்பு கொண்டது தான். அதனால் இந்த பரந்தூரில் வானூர்தி அமைக்கிற அந்த திட்டத்தை கைவிட்டது வரவேற்கத்தக்கது. மேற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய முரண்களை, குழப்பங்களை வந்து அரசு தெளிவுபடுத்தணும். அரசியல் பற்றிய பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம்.